திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் மூத்த பத்திரிகையாளர் இணைகிறார். திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், திருப்பதி உண்டியல்ல கை வைக்கப்பட்டிருக்கிறது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மடைமாற்றத்துக்கான முயற்சி நடந்திருக்கிறது, கடந்த ஆட்சியில் நடந்திருக்கு அப்படிங்கிறார். திருப்பதி உண்டியல் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான பக்தர்கள் தமிழ்நாடு உட்பட நாடு முழுக்க இருந்து பெரிய தொகை செலுத்தக்கூடிய ஒரு இடம், அதுல கை வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு துணை முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான குற்றச்சாட்டு. ஏன்னா ரொம்ப பேர் நம்பிக்கை வச்சு அந்த உண்டியல வெறும் பணத்தை மட்டும் போடுறது இல்லை, நகைகளை போடுவாங்க, கோடானு கோடி பணத்தை போடுவாங்க. பல தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்க தங்களுடைய முதல் பங்குதாரர வெங்கடாஜலபதி ஏழுமலையான் பேரை சேர்த்து அவருக்கு உண்டான ஷேரை வருஷா வருஷம் அந்த உண்டியல்ல போட்டு போவாங்க. அப்படி இருக்கக்கூடியது ஒரு அது ஆக்சுவலா அந்த உண்டியல்ங்கிறது மொத்த ஹிந்துக்களுடைய நம்பிக்கையின் பெட்டகம், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இப்ப அதுல ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு பவன் கல்யாண் தன்னுடைய இன்டர்வியூல சொல்லியிருக்காருன்னா அது அதிர வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. பட் இந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். ஆனால் இதுல ஒரே ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்ல விரும்புறேன். அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி காலத்துல நிறைய விஷயங்கள் அதாவது திருப்பதி கோயிலுடைய நடைமுறைகளிலேயே சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. அவருடைய வசதிக்கு ஏற்றபடி சில விஷயங்கள் திரிக்கவும் மாற்றவும் செய்யப்பட்டன. ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். திருப்பதி கோயிலுக்குள்ள, அந்த திருமலை கோயிலுக்குள்ள ஹிந்து அல்லாதவர்கள் யாரு போனாலும் அவர் பெரிய விஐபியா அவர் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டு போகணும். அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்ல என்ன எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா, நான் ஹிந்து தர்மத்தின் மீதும் அதே போல திருமலையில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய இறைவன் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிக்ளரேஷன்ல இருக்கும். அந்த டிக்ளரேஷன்ல கையெழுத்து போட்டு ஹிந்து தர்மத்தையும் ஏழுமலையானை நம்புறேன்னு நீங்க சொன்னாத்தான் உள்ளேயே போக முடியும். இதுக்கு முன்னால ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் திருப்பதி கோயிலுக்கு போறப்போ அந்த டிக்ளரேஷன்ல கையெழுத்து போட்டு தான் போனார். ஆனால் இவர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்ததும் இந்த 5 வருஷத்துல ஒவ்வொரு தடவையும் அந்த கோயிலுக்குள்ள போய் அந்த அரசு சார்பில் சில மரியாதையெல்லாம் தருவாங்க, அதுக்கெல்லாம் போயிருக்காங்க. ஒரு தடவை கூட அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்ல சைன் பண்ணதே கிடையாது. இவர் சைன் பண்ண கூடாது, ஏன்னா இவர் கிறிஸ்தவர். சோ இவருக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்றதுக்கும் மனசு இல்லை, அதனால இவர் சைன் பண்ணவும் கூடாது. ஆனா முதல்வர்கிற முறையில உள்ளேயும் போயிட்டு வரணும், இந்த ரெண்டையுமே மீட் பண்ற விதமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பதி தேவஸ்தானத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இந்தந்த கேட்டகரியில இருக்கிறவங்க டிக்ளரேஷன்ல சைன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுல முதல்வர், ஒரு மாநில முதல்வராக இருக்கிற சைன் பண்ண தேவையில்லைன்னு சொன்னாங்க. சோ இது ஜெகன்மோகன் ரெட்டிக்காக விதிகள் எல்லாம் வளைக்கப்பட்டன, இதெல்லாம் உண்டு. இப்ப ரீசெண்டா இந்த பிரச்சனை பெரிய அளவுல வந்ததுக்கு அப்புறம் இப்ப சில நாட்களுக்கு முன்னால திருமலைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி வர்றதா இருந்தது. அப்போ இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டு தான் வரணும்னு இந்து அமைப்புகள் போர்க்கொடி தூக்கின உடனே நான் வரமாட்டேன்னு சொல்லி அவர் வெளியில வந்தார். வெளியில வர்றப்போ நான் அந்த மாதிரி போக போறது இல்லை, நான் திருப்பதி கோயிலுக்கு ஏழுமலையான் கோயிலுக்கு போக போறது இல்லைன்னு சொன்னார். சொல்றப்போ அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, 5 வருஷம் கோயிலுக்குள்ள போயிட்டு தானே இருந்தேன், அன்னைக்கு எப்படி முடிஞ்சுச்சு அப்படின்னு. அது எப்படி முடிஞ்சதுன்னா, அன்னைக்கு அவருக்கு ஏற்றபடியாக திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய விதியே மாற்றப்பட்டது, அதனால அவர் போய்விட்டு வந்தார். இப்போ நாயுடு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த டிக்ளரேஷன்ல சைன் பண்ணுங்கிறத ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க. இப்போ அதைத்தான் இந்து அமைப்புகள் அவர் அந்த டிக்ளரேஷன்ல சைன் பண்ணிட்டு திருமலை கோயிலுக்கு போகட்டும்னாங்க. கடைசியில் இவர் போக மாட்டேன் என்று சொன்னார். அதனால ஒரு கோயில், இந்த இந்து கோயில் மீது நம்பிக்கை இல்லாதவருடைய ஒரு ஆட்சி 5 ஆண்டு காலம் நடந்திருக்கிறது. அதுல அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு பவன் கல்யாண் சொல்லுகிறார். இதோட உண்மைத்தன்மை என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் திருப்பதி கோயில் சார்ந்த பல்வேறு விதிமுறைகள் கடந்த காலத்தில் மாற்றப்பட்டுள்ளன. அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன். இது போல என்னென்ன நடந்திருக்குமா நமக்கு தெரியாது. அதனால விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறதுல நமக்கு உடன்பாடு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.